பல மக்கள் இந்த தேசத்துல வாழலையா? அவர்கள் தங்களுடைய தேவைக்காக வேண்டி, கோரிக்கைக்காக வேண்டி உங்களை மாதிரி அடுக்கடுக்கான போராட்டத்தையா பண்றாங்க? அப்படி போராடக்கூடிய ஒரு சூழல்ல நீங்க மட்டும் ஏன் தனித்து காட்டக்கூடிய அதிகமான போராட்ட களங்களிலே வரக்கூடிய சூழல் என்ன என்ற ஒரு விதமான புரிதலிலே தவறுதல் ஏற்படுத்தி தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன, யார் ஆண்டா நமக்கு என்ன? நாம காலையில் எழுந்திரிச்சோம்னா கடையை துறக்கமா, தொழிலை பார்க்கமா, 10 ரூபா காசை சம்பாதிக்கமா, வீட்டுல போய் பொண்டாட்டி பிள்ளையோட அமைதியா இருக்கமா, போய்கிட்டே இருப்போம் வாப்பா. என்ன நடக்கு இந்த நாட்டில், எப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று அறியாத புரியாத இந்த சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு மத்தியிலும் இந்த தேசத்திலே இந்த முஸ்லிம் சமூகம் எப்படிப்பட்ட சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய, எடுத்துச் சொல்லக்கூடிய, அவர்கள் விளக்கமாக விரிவான சிந்தனையோடு போராட்டத்தை குறித்து அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படையில இந்த மேடையிலே ஒரு சில கருத்துக்களை மட்டும் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஏறத்தாழ இந்த தேசத்தில 850 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஒரு சமுதாயம் அடிப்படை தேவைக்காக, அற்ப தேவைக்காக இந்த தேசத்திலே, தேசத்தினுடைய சட்டத்தின் அடிப்படையிலே, ஜனநாயகத்தின் அடிப்படையிலே, தேசத்திலே இருக்கக்கூடிய இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு உட்பட்டு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு சமூகம் அற்ப தேவைக்காக வேண்டி வீதிக்கு வந்து போராடக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்றால் இந்த சமூகத்தினுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேசத்திலே முஸ்லிம் சமூகம் 2ஆம் தர 3ஆம் தர குடிமக்களாக இங்கே நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தொழிலதிபர்களாக, அரசு துறைகளிலே பணியாற்றக்கூடியவர்களாக ஒரு சில நபர்களை மட்டும் அடையாளத்திற்கு வைத்துக் கொண்டு இந்த சமூகம் தன்னிறைவு பெற்றுவிட்டது, இந்த சமூகத்திற்கு அனைத்து விதமான உரிமைகளும் கிடைத்து விட்டது என்ற ஒரு பார்வை இருக்கிறது. அந்த பார்வை எப்படிப்பட்ட பார்வையாக இருக்கிறது? அந்த பார்வை உண்மையாகவே இந்த சமூகம் தன்னிறைவு அடைந்து விட்டதா, அல்லது குறிப்பிட்ட விளம்பரத்திற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய நபர்கள் மூலமாகத்தான் இந்த சமூகம் தன்னிறைவு அடைந்து விட்டது என்பது அடையாளமா என்பதை புரிந்து கொள்வதற்காக இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சில விஷயத்தை சுட்டி காட்டுகிறேன். 850 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஒரு சமுதாயம் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அறிவியல் வளர்ச்சி இல்லாத, நவீன ஆயுதங்கள் கண்டுபிடிக்காத, துப்பாக்கி போன்ற, பீரங்கி போன்ற எந்த விதமான ஆயுதமும் இல்லாத காலகட்டத்தில் இந்த இந்திய தேசத்தில் குறிப்பிட்ட சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த முஸ்லிம் சமூகம், முகலாயர்கள் இந்த தேசத்திலே ஆட்சியை செய்தார்கள் என்றால் ஒரு நாள் 2 நாள் அல்ல. கடந்த இந்த தமிழ்நாட்டில், ஏன் இந்த இந்தியாவில் ஜனநாயகத்தினுடைய சட்டத்தின் அடிப்படையில் நடைபெறுகின்ற இந்த தேசத்தில் 5 ஆண்டுகள்ல மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாக, அரசியல் கட்சியாக இருக்கட்டும், மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய நிர்வாகமா இருக்கட்டும், அடுக்கடுக்கான எத்தனை போராட்டங்கள், எத்தனை கிளர்ச்சிகள், எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்காங்க. அப்ப 5 ஆண்டுகளுக்கு ஒட்டுமொத்தமா சுதந்திரம் வாங்கியே 1947 வாங்கப்பட்ட சுதந்திரம் 65-66 ஆண்டுகளாக எப்படிப்பட்ட போராட்டத்தை, எவ்வளவு மக்கள் பிரச்சனைகளை சந்திச்சிருக்கு. அந்த மக்கள் பிரச்சனைக்காக வேண்டி மக்கள் வீதிக்கு வந்து போராடக்கூடிய சூழல்ல இரும்பு கரம் கொண்டு காவல்துறையின் மூலமாக, ராணுவத்தின் மூலமாக, ஆயுதத்தின் மூலமாக மக்களுடைய போராட்டத்தை ஒடுக்கக்கூடிய, தடுக்கக்கூடிய பல நடவடிக்கைகளை பத்திரிகையின் மூலமாக, செய்தித்தாள் மூலமாக, தொலைக்காட்சியின் மூலமாக பார்க்கமா இல்லையா? எல்லா மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் 850 ஆண்டு காலம் எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த தேசத்திலே குறிப்பிட்ட ஒரு சிறுபான்மை சமூகம் ஆட்சி நடத்தியது. அந்த ஆட்சியின் கீழே எந்த சமூக மக்களுக்கும், எந்த சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கும், எந்த மதத்தை சார்ந்த மக்களுடைய உரிமைகளும் அங்கே பறிக்கப்படவில்லை. அந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகள் மதிக்கப்பட்டது. அந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சமூக மக்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டது. ஆனால் 200 ஆண்டு காலம் பிரிட்டிஷ்காரன், வெள்ளைக்காரன் ஆட்சி பண்ணான்.
850 ஆண்டுகால ஆட்சி வரலாற்றில் எந்த கிளர்ச்சியும், எந்த புரட்சியும், எந்த எதிர்ப்பும், எந்த போராட்டத்தையும் வரலாற்றில் பார்க்க முடியல. ஆனால் 200 ஆண்டு காலம் வெள்ளைக்காரன் புரட்சி, வெள்ளைக்காரன் ஆட்சி செய்யும் பொழுது எப்படிப்பட்ட ஆட்சி நடத்தினார்? யாரும் வெள்ளைக்காரருடைய ஆட்சிக்கு எதிராக தன்னுடைய ஜனநாயக ரீதியில சட்டத்திற்கு மீறிய எந்த போராட்டத்தை, எந்த எதிர்ப்பை தெரியப்படுத்தினாலும் அவர்களை ஆயுதத்தை கொண்டு அடக்குமுறையை ஏற்படுத்தினார். நவீன ரக ஆயுதங்கள் இருந்துச்சு, பீரங்கி குண்டுகள் இருந்துச்சு, துப்பாக்கி தோட்டாக்கள் இருந்துச்சு. 850 ஆண்டு காலம் அந்த முகலாயருடைய ஆட்சி காலத்தில், முஸ்லிமுடைய ஆட்சி காலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பீரங்கி உண்டா? கிடையாது. துப்பாக்கி உண்டா? கிடையாது. அம்பு உண்டு, வேல்கம்பு உண்டு, வாள் உண்டு. அப்போ இன்னைக்கு ஒரு வாளை வச்சுக்கிட்டு, ஒரு அருவாளை வச்சுக்கிட்டு எத்தனை பேரை எதிர்த்திட முடியும்? ஆனா ஒரு துப்பாக்கி வச்சுக்கிட்டு 1000 பேரை எதிர்த்தரலாம், 1000 பேரை மிரட்டிடலாம் சுற்றோம் சொல்லி. ஆனால் எந்த விதமான மேன் பவர், மனித சக்திகளால் மட்டுமே பயன்படுத்துகின்ற, இயந்திரங்கள் அல்லாமல் பயன்படுத்துகின்ற ஆயுதத்தின் அடிப்படையில் கூடிய ஆட்சிக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. பீரங்கி போன்று, தோட்டாக்கள், துப்பாக்கிகள் போன்று இயந்திரத்தால் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் நிறைத்து வைக்கப்பட்டிருந்த வெள்ளைக்காருடைய ஆட்சிகளை இந்த தேசத்திலே வாழக்கூடிய அனைத்து மக்களும் மூர்க்கத்தனமாக தன்னுடைய உயிர்களையும் தியாகம் செய்து எதிர்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டது. இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்தப்பட்டது. வெள்ளைக்காரருடைய அந்த ஆட்சி நிர்வாகத்திலே இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வளங்களும் கொள்ளையடிக்கப்பட்டது. அதை பொறுத்துக் கொள்ளாத மக்கள் வீதிக்கு வந்து போராடினார்கள். நாம நடத்துகின்ற பேரணிக்கு, இந்த நாம சொல்லக்கூடிய செய்திக்கு சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இருக்கு. அப்போ எப்படிப்பட்ட நிலை அங்கு ஏற்பட்டது? அந்த 200 ஆண்டு கால அந்த வெள்ளைக்கார ஆட்சியிலே வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக இந்த தேசத்தில், இந்த தேசத்தையும் தேச மக்களையும் பாதுகாப்பதற்காக வேண்டி எடுத்துக்கொண்ட அந்த போராட்டத்திலே முஸ்லிம் சமூகத்தினுடைய உயிர் தியாகம், முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவருடைய பொருளாதாரம், முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவருடைய தியாகம், முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவருடைய உரிமைகள் பறிக்கப்பட்ட, இப்படி எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அந்த போராட்ட களத்திலே அதிகமான தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் செய்தது முஸ்லிம் சமூகம் தான். எந்த அளவுக்கு செஞ்சது? இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம் மற்ற சமூகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கல்வியில ஏறத்தாழ 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் பின்தங்கிய நிலையில் இருக்கு. முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த பெரும்பான்மையான மக்களுக்கு கையெழுத்து போட தெரியாது, பேரெழுத தெரியாது, பஸ்ல கூட போர்டு வாத்து போக தெரியாது, அரசு சம்பந்தப்பட்ட எழுத்துப்பூர்வமான எந்த வேலைகளையும் செய்ய தெரியாது. காரணம், படிக்கல. படிக்காமல் இருப்பதற்கு என்ன அடிப்படையான காரணம்? வெள்ளைக்காரர்கள் கொண்டு வந்த அந்த மொழியை, ஆங்கிலத்தை நீங்கள் தடுக்க வேண்டும். அதை ஆங்கில மொழியை கற்பது உங்களுக்கு அனுமதிக்கப்படவில்லை, ஹராம் என்று பத்துவா அளித்தார்கள். இந்த மார்க்கத்தை, இந்த சமூகத்தை, சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய இமாம்கள் இந்த மக்களுக்கு கட்டளையிட்டார்கள். காரணம், வெள்ளைக்காரர்கள் மீதும் வெள்ளைக்காரருடைய அந்த ஆங்கில மொழியின் மீதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வெறுப்பையும் எதிர்ப்புணர்வுகளையும் காட்டுவதற்காக, அடையாளப்படுத்துவதற்காக ஆங்கிலம் படிப்பது ஹராம் என்று சொல்லப்பட்டது. இன்னும் சொல்ல போனா வெள்ளிக்கிழமை ஜும்மா மேடைகள்ல, பல்வேறு பள்ளிவாசல்கள்ல தேச மக்களுக்கு மத்தியிலே சுதந்திரம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டிய மக்களை தயார்படுத்தினார்கள். இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணை அந்நிய சக்திகள் கொள்ளையடிப்பது நிச்சயமாக பார்த்துக் கொள்ள முடியாது, பொறுத்துக் கொள்ள முடியாது. இந்த தேசத்திற்காக வேண்டி, நம்முடைய உயிருக்காக வேண்டி, உரிமைக்காக வேண்டி போராடுவது உங்களுக்கு கடமை என்று இமாம்கள் கொடுத்த அந்த எச்சரிக்கை, விழிப்புணர்வு, அந்த உரை இன்னைக்கு கூட டெல்லியில் இருக்கக்கூடிய குன்னி மஸ்ஜித் சொல்லப்படுகின்ற பள்ளிவாசல்ல ஜும்மாவுடைய நேரத்தில் மக்களுக்கு மத்தியில இந்த சுதந்திரம் குறித்து, சுதந்திர போராட்டத்திலே முஸ்லிம்களை பங்கெடுப்பு வைப்பதற்காக வேண்டி செய்யப்பட்ட அந்த பிரசங்கத்தினுடைய அந்த எதிர்ப்பை தாங்க முடியாமல் அங்கே துப்பாக்கியின் மூலமாக, அங்கே துப்பாக்கி தோட்டாக்கள் மூலமாக அங்கே முஸ்லிம்கள் தொழுது கொண்டிருக்கக்கூடிய ஜும்மாவிலே படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த இரத்தக்கரை இன்று வரைக்கும் இந்த பள்ளியில் இருக்கு. அப்போ அந்த தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்காக, தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக, தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக பல்வேறு வழிகளிலும் பல்வேறு தியாகத்தை செஞ்ச ஒரு சமுதாயம், 850 ஆண்டு காலம் ஆட்சி செய்த சமுதாயம்,
வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத, எழுத்துகளால் எண்ண முடியாத, வரைய முடியாத எண்ணற்ற தியாகத்தையும் உயிரிழப்பையும் பொருளாதாரத்தையும் தியாகம் செய்த ஒரு சமுதாயம் இன்னைக்கு வீதிக்கு வந்து போராடக்கூடிய ஒரு சூழல். என்ன போராட்டம்? பிரதம மந்திரி பதவியை கேட்டா எதுக்கு போராட்டம்? ஜனாதிபதி பதவியை கேட்டா எதுக்கு போராட்டம்? முதல் மந்திரி பதவியை கேட்டா நிச்சயமாக கிடையாது. இந்த தேசத்துல என்ன போராட்டம்? என்ன தேவைக்காக வேண்டி வீதிக்கு வந்து போராடுறோம்? அடிப்படை குடிநீர் பிரச்சனைக்காக வேண்டி, அடிப்படை நம்மளுடைய ஜீவாதார உரிமைக்காக வேண்டி, அரசு துறைகள்ல, பள்ளிக்கூடங்கள்ல, கல்லூரிகள்ல, தனியார் துறைகள்ல, அரசியல் அரங்கத்திலே முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுங்கப்பா. இந்த தேசத்திற்காக வேண்டி மற்ற சமுதாயத்தை விட நாங்க அதிகமா இழந்திருக்கோம்ப்பா, அதிகமா தியாகம் செஞ்சிருக்கோம்ப்பா. இந்த தேசத்தினுடைய மண்ணுக்காக வேண்டி எண்ணற்ற ஆயிரக்கணக்கான உயிர்களை இழந்திருக்கோம்ப்பா. இந்த தேசத்திலே அப்படிப்பட்ட தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் செய்த முஸ்லிம் தியாகிகளுடைய வரலாற்று, அவர்களுடைய படங்களையோ அவர்களுடைய பெயர்களையோ எந்த பத்திரிகையிலாவது சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய இந்த இந்திய அரசாங்கம், தமிழக அரசாங்கம், அரசு நிர்வாகம் எந்த இடத்துலயாவது ஒரு பத்திரிகையில ஓரத்துல தீப்பெட்டி அளவுக்காவது ஒரு செய்தியை போட்டிருக்கான பார்த்திருக்கீங்களா? பார்க்க முடியாது. சுதந்திர போராட்டத்தில் இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய தியாகத்தை பற்றி, முஸ்லிம் சமூகத்திலே சார்ந்தவர்கள் இந்த விடுதலை போராட்டத்திலே பங்கு கொள்வதை பற்றி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு படம் இருக்குமா? ஒரு பெயர் இருக்குமா? அடையாளம் இருக்குமா? எதுவும் தெரியாது. ஏன் அப்படின்னா இந்த தேசத்தை விடுதலைக்காக வேண்டி போராடி முடித்த அந்த முஸ்லிம்கள் அடுத்தது ஆட்சி அதிகாரத்தை எதிர்கொள்ளக்கூடிய, ஆட்சி அதிகாரத்தை நோக்கி செய்கின்ற அந்த பயணத்தை விட்டு விட்டார்கள். தேசத்திலே தேசத்தினுடைய விடுதலைக்காக வேண்டி போராடுவது மட்டும்தான் நம் மீது கடமை என்று புரிந்து கொண்ட காரணத்தினாலே மிகப்பெரிய இடைவெளி. அந்த இடைவெளியிலே சங்கரிவார கும்பல்கள் இந்த தேசத்தினுடைய ஆட்சியை தீர்மானிக்கக்கூடியவர்களாக, இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்காலத்தை, ஜீவாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக மாறினார்கள். அப்படி மாறக்கூடிய காலகட்டத்தில் இந்த சமூகத்தின் மீது என்ன இருக்கக்கூடாது? இந்த தேசத்திற்காக வேண்டி, தேச விடுதலைக்காக வேண்டி எந்த விதமான போராட்ட பதிவும், எந்த விதமான அர்ப்பணிப்பு பதிவும் இருக்கக்கூடாதுங்கிற அந்த வரலாற்று பூர்வமான பதிவுகளை அளித்தது. அப்ப அளித்ததனுடைய விளைவாக இந்த தேசத்தினுடைய தேசப்பற்றுக்கு அப்பாற்பட்டவர்களாக, இந்த தேச நலனுக்கு எதிரானவர்களாக, முஸ்லிம்கள் பயங்கரவாதிகளாக, முஸ்லிம்கள் தீவிரவாதிகளாக, முஸ்லிம்கள் இந்திய தேசத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய அந்நிய சக்திகளோடு கைகோர்க்கக்கூடியவர்களாக, இந்த தேசத்திற்கு எதிரான செயல்பாடுகளை, நிலைப்பாடுகளை உண்டாக்கக்கூடியவர்களாக பத்திரிகைகள் நடத்திய பயங்கரவாதம், சங்பரிவார கும்பல்கள் நடத்திய அந்த பயங்கரவாதம் இந்த முஸ்லிம்கள் இந்த தேசத்தில் அந்நிய சக்திகளாக, மூன்றாம் தர குடிமக்களாக, இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக வேண்டி எந்த பங்கீடும் இல்லாதவர்களாக அந்த வரலாற்று ரீதியான சுதந்திர போராட்டத்திலே முஸ்லிம்களுடைய வரலாறு அங்கே அழிக்கப்பட்டது. அழிக்கப்பட்டதனுடைய விளைவாக இன்னைக்கு நாம அந்நிய சக்திகளாக, இன்னைக்கு அந்நியர்களாக இந்த தேசத்திலே முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலை இன்னைக்கு காண்றோம். அப்போ தொடர்ந்து நடத்தப்படுகின்ற எப்படிப்பட்ட சூழலை உருவாச்சு? முதல்ல பிரிட்டிஷ்கார வெள்ளைக்கார ஆட்சி காலத்தில் இருந்தே சங்பரிவார கும்பல்கள் போராட்ட களத்திலே வெள்ளைக்காரர்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டு போராடக்கூடிய முஸ்லிம்களை, முஸ்லிம் தளங்களை அடையாளப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். பல்வேறு போராட்டத்திற்கு பின்பு, உயிர் தியாகத்திற்கு பின்பு இந்த தேசத்திலே முஸ்லிம் மட்டுமல்ல எல்லா சமூக மக்களும் தியாகம் செய்தார்கள், உழைத்தார்கள், எல்லா விதமான உயிர் தியாகத்தையும் செய்தார்கள். ஆனால் இந்த சமூகத்தினுடைய சதவீதத்திற்கு குறைவாகத்தான் செய்தார்கள். அப்ப அப்படிப்பட்ட காலகட்டத்தில் சுதந்திரம் வாங்கியாச்சு. சுதந்திரம் வாங்குற உடனே 1947 சுதந்திரம் பெறப்படுது. பெறப்பட்டதற்கு பின்பும் கூட காந்தியை சுடுறாங்க. எப்படி இந்த சமுதாயம் ஒரு குற்ற பரம்பரையா உருவாக்கப்படுது? இன்னைக்கு நேரத்தில் 92 பாபர் மசூதியை இடிச்சுட்டான். பாபர் மசூதியை இடிச்சதுக்கு பின்னாடி தான் முஸ்லிம்கள் பயங்கரவாதிகளாக, தீவிரவாதிகளாக நாட்டில் பார்க்கப்படுதெல்லாம் கிடையாது. காந்தியை ஃபயர் பண்ணி சுடுறான். சுடுறவ வேற என்ன? நாதுராம் கோட்சே தன்னுடைய கையில இஸ்மாயில் பச்சை குத்திட்டு சுடுறான். சுடும் பொழுது என்ன வருது? இந்த தேசத்திற்காக வேண்டிய, சுதந்திரத்திற்காக வேண்டி உழைத்த, பாடுபட்ட, தியாகம் செய்த தியாக செம்மல் காந்தியடிகளை கொலை செய்தது ஒரு முஸ்லீம் தாங்கிற அந்த வெறுப்புணர்வு தேசத்திலே வாழக்கூடிய அனைத்து மக்களும் முஸ்லிம்களை எதிரிகளாக, முஸ்லிம்களை கசப்புணர்வுகளாக ஒரு கொடூர பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு சூழலை சங்பரிவார கும்பல்கள் படிப்படியாக இந்த சமூகத்தின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டது.
இப்படி அடுக்கடுக்கா வந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் பாபர் மசூதி பிரச்சனை எனக்கு முன்னாடி சொன்னாங்க. அப்ப அந்த பாபர் மசூதியுடைய வரலாறு கூட எப்படி மக்களுக்கு மத்தியில் சிரிக்கப்படுது, என்ன வாதத்தை எடுத்து வைக்கிறான். 1992 இடிக்கப்பட்ட அந்த பாபர் மசூதி பாபருடைய காலத்துல கட்டினது. பாபருடைய மரணத்துக்கு பின்னாடி யார் இருந்தா? பாபருடைய மகன் ஹுமாயூன் இருந்தாரு. அந்த ஹுமாயூன் கூட டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த மியூசியத்துல பாபர் நாமான் சொல்லப்படுகின்ற தன்னுடைய மகனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. மகனே, இந்த தேசத்துல முஸ்லிம்கள் மட்டுமல்ல, நீ பிற சமூக மக்கள் கடவுளாக வணங்கக்கூடிய மரியாதை செலுத்துகின்ற பசுமாடுகளை மாடுகளை வெட்டி நீ உணவருந்தாதன்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கு ஒரு கட்டளை எழுதாரு. அப்ப பெரும்பான்மை அந்த மக்கள், நாட்டில் வாழக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை கூட காயப்படுத்திடக்கூடாது, அவர்களுடைய பார்வையில் கடவுளாக தெய்வங்களாக காட்சியளிப்பது கூட நீ உணவுக்காக பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லி பாபர் தன்னுடைய கரத்தால் எழுதப்பட்ட கடிதம் இன்னைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய மியூசியத்தில் இருக்கு. அப்போ இந்த விஷயத்திலே பெரும்பான்மை மக்களுடைய உணர்வுகள் பாதிக்கப்படாதுன்னு சொல்லப்படுகின்ற ஒரு பாபர் ஒரு ராமருடைய கோயிலை இடிச்சிட்டு பாபர் மசூதியை கட்டியிருப்பாரா? இப்படி பல ஆதாரங்கள் இருக்கு. அப்ப பாபருடைய மகன் ஹுமாயூன், ஹுமாயூனுக்கு அப்புறம் யார் வரா? ஹுமாயூனுடைய மகன் அக்பர். அக்பருடைய ஆட்சி காலத்தில் தீன இலாஹி புது மார்க்கத்தையே உருவாக்குறார். அந்த உருவாக்கக்கூடிய மார்க்கத்துல கூட அன்னைக்கு இருந்த அக்பருடைய அமைச்சரவைகள்ல ரஜபுத்திரர்கள் சொல்லப்படுகின்ற சங்பரிவாருடைய தலைமைத்துவ பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த அமைச்சரவைகள் பொறுப்புல இருக்காங்க. நிறைய பேர் அன்னைக்கு அக்பர் கோரிக்கை வச்சிருக்கலாம், அதுக்கு முன்னாடி ஹுமாயூன் வச்சிருக்கலாம். அப்போ அந்த வரலாற்றுல எடுக்கக்கூடிய அந்த 400 ஆண்டுகள் பழமைமிக்க அந்த பள்ளிவாசலுடைய வரலாறு எடுத்து பார்க்கும் பொழுது எந்த இடத்துல அப்படி ஒரு கோரிக்கையை வைக்கல. சுதந்திர போராட்டத்தை ஒட்டிதான் அந்த பிரச்சனைகளை வீரியப்படுத்துறாங்க. அப்ப வீரியப்படுத்துறதுக்கு பின்பு 92 கலவரம் வருது. அப்ப 92 கலவரம் வருவதற்கு முன்பே தமிழகத்தில் மிகப்பெரிய எதிரொலிக்கு அந்த 1992 முன்கூட்டிய தமிழகத்தில் முஸ்லிம்கள் தங்களுடைய உயிரையும் விட மேலாக மதிக்கப்படுகின்ற திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்ற நபிகள் நாயகத்தினுடைய மனைவிகள் உங்களுடைய தாய்மார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்ற அப்படிப்பட்ட நம்முடைய தாயாக கருதுகின்ற பார்க்கின்றவர்களை சங்பரிவார கும்பல்கள் தரக்குறைவாக தமிழகத்திலே வீதிக்கு வீதி வேடை போட்டு அதிலே பட்டிமன்றம் நடத்தக்கூடிய ஒரு சூழல் வந்தது. அப்ப இந்த சமூகத்தை எப்படி செஞ்சினாலும், எப்படி தூண்டினாலும், எப்படிப்பட்ட பாதிப்புக்கு உட்படுத்தினாலும் கேட்பதற்கு யாரும் கிடையாது. 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. இடிக்கப்பட்டதனுடைய விளைவாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், கொத்து கொத்தாக வாழப்படுகின்ற, கூட்டமாக வாழப்படுகின்ற இருக்கக்கூடிய முஸ்லிம் இளைஞர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்வதற்காக வேண்டி எப்படி போராடணும் தெரியாது. சாலை மறியல் பண்ணவா, ஜனநாயக அடிப்படையில் ஆர்ப்பாட்டம் பண்ணவா, பேரணி நடத்தவா, பொதுக்கூட்டம் நடத்தவா, போராட்டம் நடத்தவா தெரியுமா? யாருக்கும் தெரியாது. என்ன செஞ்சா? சில இடங்கள்ல சில பஸ்ஸுகள்ல கல்ல கொண்டு எறிஞ்சா, சில வழக்குகள்ல வீதிக்கு வந்து சத்தம் போட்டா, அதன் மூலமாக அவன் மீது தடா பொடா போன்ற கடுமையான சட்டங்கள் அவன் மீது பதிவு செய்யப்பட்டுச்சு. அப்ப எப்படிப்பட்ட சூழல் இந்த சமூகம் இருந்து கொண்டிருந்தது? 92 போராட தெரிஞ்சதா? 93 போராட தெரிஞ்சதா? 94 போராட தெரிஞ்சதா? 95 போராட தெரிஞ்சதா? தமுமுக வந்ததுக்கு பிறகு போராட்டம் தெரிஞ்சது. அப்போ 92 இருந்து 95 வரைக்கும் வெள்ளி விழா கண்ட, பொன் விழா கண்ட பல்வேறு அரசியல் இயக்கங்கள், அரசியல் அமைப்புகள் இந்த தேசத்துல இருந்துச்சா இல்லையா? இந்த மக்களுடைய உரிமைக்காக வேண்டி, சமூகத்துடைய உரிமைக்காக வேண்டி போராடக்கூடிய அந்த போராட்ட உணர்வுகளை உருவாக்குச்சா இல்லையா? யாரும் இல்ல. 1992 மத்தியில முஸ்லிம்கள் இந்த தேசத்திலே முஸ்லிம்கிற அடையாளத்தோடு தாடி வைத்துக் கொண்டோ, தொப்பி வைத்துக் கொண்டோ, ஜிப்பான் இழுத்துக் கொண்டோ, முஸ்லிம்கிற வெளிப்படையாக சொல்லப்படுகின்ற அடையாளத்தோடு எந்த பகுதியிலும் எல்லா நேரத்திலும் பயணிக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு மீது அந்த பகுதிக்கு போக முடியாது. குறிப்பிட்ட நேரத்திற்கு பின்பு அந்த பகுதியில் நடக்க முடியாது. இந்த தேசத்திலே அடிமைகளாக, மூன்றாம் தர குடிமக்களாக, இந்த தேசப்பற்று அற்றவர்களாக, பயங்கரவாதிகளாக, தீவிரவாதிகளாக, பத்திரிகை துறையின் மூலமாக, காவல்துறையின் மூலமாக இந்த சமூகம் தீவிரவாதிகளாக, பயங்கரவாதிகளாக சித்தரிக்கப்பட்ட ஒரு சூழலே இந்த தேசத்திலே வாழக்கூடிய முஸ்லிம் சமூகத்துடைய உரிமைகளை மீட்பதற்காக இந்த தேசத்திலே வாழக்கூடிய முஸ்லிம் சமூகம் கண்ணியத்தோடும், கௌரவத்தோடும், சுயமரியாதையோடும், தன்மானத்தோடும் இந்த வீதிகளிலே நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் என்றால் அது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே துவக்கப்பட்டதற்கு பின்புதான் அந்த நிலை தமிழகத்திலே உருவாச்ச தவிர இன்னைக்கு போட்டி போடுகின்ற எந்த அமைப்பாவது வந்தானா? இன்னைக்கு எல்லா கலர்கள்ல கொடி வச்சிருக்கிறான அவன் இன்னைக்கு வந்தானா? இன்னைக்கு
A to Z வரைக்கும் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் அனைத்து பெயர்களிலும் இன்னைக்கு முஸ்லீம் அமைப்புகள் இஸ்லாமிய கட்சிகள் உருவாக்கப்படுற என்னைக்காவது மக்கள்கிட்ட வந்து போராடுவதற்காக வேண்டி தூண்டானா? இவர்கள் எங்க இருந்தாங்க? இன்னைக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் இன்றைக்கு சமீப காலமாக உருவாக்கப்பட்ட அரசியல் இயக்கங்கள், அரசியல் கட்சியை போன்று ஒரு தனி மனிதனுடைய தேவைக்காக, தனி மனிதனுடைய வாழ்வாதாரத்தை வலுப்படுத்துவதற்காக, தனி மனிதனுடைய செல்வாக்கை அதிகரிப்பதற்காக, தனி மனிதனுடைய அந்தஸ்தை பாதுகாப்பதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல. இது சமுதாய மக்களுக்காக வேண்டி, தேசத்திலே வாழக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட உரிமைகள் பறிக்கப்படுகின்ற அத்துணை சமூக மக்களுடைய உரிமைகளை மீட்பதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட இயக்கமே தவிர இது யாருடைய தனிநபருடைய புகழ் பாடுவதற்கோ, இசை பாடுவதற்கோ, எப்படிப்பட்ட தனிநபருடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கோ, அந்தஸ்தை உயர்த்துவதற்காக வேண்டிய உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல. இது சமுதாய மக்களுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட இயக்கம் என்பதை நீங்கள் தெல்ல தெளிவாக உங்களுடைய உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல அப்போ சுதந்திர காலத்தில் இருந்து தொடர்ந்து இந்த சமுதாயம் எப்படிப்பட்ட நிலையிலாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, எப்படிப்பட்ட நெருக்கடிகளை சந்திச்சிருக்கு, தேசப்பட்டிருக்க அளவுகோலாக இன்னைக்கு கிரிக்கெட் விளையாட்டு இன்னைக்கு ஒரு வாரமா பத்திரிகையை பார்க்கிறோம். ஒரே சூதாட்ட இன்னும் நிக்க மாட்டேங்குது இந்த நடவடிக்கைகள். அப்ப தேசப்பட்டிருக்க அளவுகோலாக விளையாட்டை கூட அளவுகோலா வச்சானே தவிர இந்த தேசத்திற்காக வேண்டி உண்மையாக தியாகம் செய்த, அர்ப்பணிப்பு செய்த, உயிர் தியாகம் செய்த மக்களுடைய உணர்வுகளை இந்த தேசத்திலே ஆட்சி பண்ணக்கூடிய எந்த ஆட்சியாளரும் இந்த சமுதாயத்தினுடைய உரிமைகளை பற்றி, உணர்வுகளை பற்றி கவலைப்படவில்லை. ஏனென்றால் இந்த சமுதாயத்தை என்ன செஞ்சாலும் தட்டி கேட்பதற்கு தலைமை கிடையாது. இந்த சமுதாயத்திற்கு எப்படிப்பட்ட பாதிப்பு வந்தாலும் வீதிக்கு வந்து மக்களை போராட இருக்கக்கூடிய தலைமை கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த சமூகத்தை ஒருங்கிணைப்பதற்காக, இந்த சமூகத்தினுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட இயக்கம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். இயக்கம் துவக்கப்பட்டவுடன் இடிக்கப்பட்ட பாபர் மசூதியை மீண்டும் கட்டித்தர வேண்டும், தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்திற்கு நிச்சயமாக இடஒதுக்கீடு பெற்றுத்தர வேண்டும். இடஒதுக்கீடு பெற்றுத்தரும் வரைக்கும் இந்த இயக்கம் ஓங்காது, உறங்காது, ஓயாது என்ற கோரிக்கையை மக்களுக்கு மத்தியிலே வைத்து தொடர்ந்து அடுக்கடுக்கான போராட்டத்தை தஞ்சையிலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான லட்சக்கணக்கான முஸ்லீம்களை திரட்டி தஞ்சை பேரணி இடஒதுக்கீடுக்காக வேண்டி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நடத்தியது. டெல்லியிலே பாராளுமன்றம் முன்பு மிகப்பெரிய பிரம்மாண்டமான இடஒதுக்கீடுக்காக வேண்டிய பேரணியை டெல்லியிலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நடத்தியது. தமிழகத்திலே வீதி எங்கும் தொடர் மாநாடுகள், இடஒதுக்கீடுக்காக வேண்டி தொடர் பேரணிகள், தொடர் போராட்டங்கள் என்று அடுக்கடுக்கான போராட்டத்தை அறிவித்து கடைசி கட்டத்திலே காங்கிரஸ் செய்யக்கூடிய காங்கிரஸ் கட்சி விட்டு அந்த அறிக்கையிலே முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று குறிப்பிட்டார்கள். அதிலே கூட்டணி வைத்திருந்த திராவிட முன்னேற்ற கழகம் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவோம் என்று வாக்குறுதி அளித்தார்கள். அந்த வாக்குறுதி இது போன்ற வாக்குறுதியாகத்தான் இருந்தது. இன்றைய காலகட்டத்திலே எப்படி அம்மையார் கொடுத்த அந்த வாக்குறுதி எப்படி காற்றில் பறக்க விடப்பட்டிருக்கிறதோ இது போலதான் இன்னைக்கு திமுகவுடைய தலைவர் கருணாநிதியும் பறக்க விட்டார். அப்போ அந்த பறக்க விட்டதுக்கு பல்வேறு கோணங்கள்ல சட்ட ரீதியாக, ஜனநாயக ரீதியாக, மென்மையாக, தன்மையாக, அன்பாக, பாசமாக பல்வேறு கோணங்கள்ல கோரிக்கையை வைத்தாலும் கூட எந்த விதமான மரியாதையும், எந்த விதமான அசைவும், கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற, கோரிக்கை நிறைவேற்றப்படுகின்ற எந்த நடவடிக்கையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யவில்லை. அதனுடைய விளைவாக தமிழகமே ஸ்தம்பிக்கக்கூடிய அளவிற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசு துறைகள் போராட்டத்தின் கீழாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் வீதிக்கு வந்து போராடி அதை தடுத்து நிறுத்தக்கூடிய போராட்ட களங்களிலே களம் காணுவார்கள் என்ற அறிவிப்பை செய்ததற்கு பின்பு 3.5% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. இன்னைக்கு தேசத்தில் எடுத்துக்கிடுங்க, தமிழ்நாட்டில் எந்த வீதிக்கு போனாலும் சரிதான், எந்த பஜாருக்கு போனாலும் சரிதான், அந்த பஜாருடைய துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா முஸ்லிம் சமூகத்தினுடைய வாழ்வாதாரம் என்னங்கிறது தெரியும். ராஜேந்திர கச்சாருடைய அந்த அறிக்கையை பத்தி எனக்கு முன்பு உரையாற்றியவர்கள் தெளிவாக உங்கள்கிட்ட சொன்னாங்க. நான் சொல்றது பிராக்டிக்கல் நடைமுறையிலே பார்க்கலாம். எந்த பஜார்ல தமிழ்நாட்டில் எந்த ஊருக்கு எந்த பஜார்ல போய் பார்த்தாலும் ஒரு வியாபாரத்தினுடைய பஜாருடைய இந்த முனையிலிருந்து அந்த முனைக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா முஸ்லிம்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்னா அங்க கிளாஸ் கழுவுறது, புரோட்டா போடுறது, வடை சுடுறது, அங்க தூத்து பிறைக்கு எழுறது, சாக்கடை எழுறது, இது போன்ற மட்ட ரகமாக இது போன்ற அன்றாட ஜீவாதார பிரச்சனைக்காக வேண்டி போராடி 100 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் வந்து
போராடக்கூடிய நிலையில தான் இந்த சமூகத்தினுடைய வாழ்வாதாரம் இருந்துட்டு இருக்கு. அது மட்டுமா 18 வயசு 19 வயசு வந்தவொடனே பாஸ்போர்ட்டை தட்டவுடனே நம்ம ஆட்கள் தட்டி வெளிநாட்டுக்கு அனுப்பிடுதான். இன்னைக்கு வெளிநாட்டுல போய் ரத்த கண்ணீர் விடுத்தாங்க இன்னும் கொத்தடிமைகளாக பணியாற்றக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. அங்கே தன்னுடைய மனைவியை பிரிஞ்சு, பொண்டாட்டியை பிரிஞ்சு, பிள்ளையை பிரிஞ்சு, பெத்த தாய் தகப்பனை பிரிஞ்சு, அக்கா தங்கச்சியை பிரிஞ்சு, குடும்பத்தை எல்லாத்தையும் பிரிஞ்சு பல ஆண்டுகள் வெளிநாட்டில் போய் இருக்கான. இந்த மாதிரி இந்த சமுதாயத்திற்கு இணையாக இந்த தேசத்திலே வாழ்வாதாரம் இல்லை, அரசாங்கம் உதவி செய்யல, சமூக மக்கள் அங்கீகரிக்கல, முஸ்லிம்களுடைய வியாபாரத்திற்காக வேண்டி, பொருளாதாரத்திற்காக வேண்டி எந்த முன்னுரிமை இந்த தேசத்துல வழங்கப்படல. தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் வாழக்கூடிய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக இன்னைக்கு பல்லாயிரம் கிலோமீட்டர் தாண்டி இன்னைக்கு வெளிநாடுகளில் போய் அடிமைகளாக, அந்நியர்களாக இன்னைக்கு வந்து சம்பாதிச்சுட்டு தொழில் பண்ணிக்கிட்டு அங்க போய் கூலி வேலை பார்த்துட்டு கொத்தடிமையா இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த முஸ்லீம் சமுதாயத்திற்கு இணையா யாரையும் பார்க்க முடியாது. எல்லா சமுதாய மக்களும் வெளிநாட்டில் இருப்பான். இதுல கொத்தடிமைகளாக இருக்கிறது இந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு அளவுக்கு யாரையும் பார்க்க முடியாது. இன்னும் அதை விட மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, தான் திருமணம் முடிச்சிட்டு வெளிநாட்டுக்கு 3 மாசத்திலே போயிருப்பான். திருப்பி வரக்கூடிய காலகட்டத்திலே பார்க்கும் பொழுது தன்னுடைய தந்தையை பார்க்க மாமா என்று தான் பெற்ற பிள்ளையை அழைக்கக்கூடிய ஒரு அவல நிலையை இந்த சமுதாயத்தை தாண்டி வேற எவனும் சந்திச்சிருக்க மாட்டான். எந்த சமுதாயமா சந்திச்சிருக்கா? எந்த மதத்தை சேர்ந்தவங்க சந்திச்சிருக்கானா? அப்ப இந்த தேசத்துல எப்படிப்பட்ட உரிமைகள் வந்து இங்க இருட்டடிப்பு செய்யப்படுகிறது, இந்த சமுதாயத்தினுடைய உரிமைகள் எப்படியெல்லாம் பறிக்கப்படுகிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அவல நிலையை, அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழலை, அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வாழ்க்கையை நாம அனுபவிச்சது போதும் அடுத்த வரக்கூடிய சந்ததிகள் அதை அனுபவிக்க கூடாது. இந்த தேசத்திலே நாட்டினுடைய சட்டத்தின் அடிப்படையில் எல்லா விதமான உரிமைகளையும், இன்னும் சொல்ல போன இந்த தேசத்துல வாழக்கூடிய எல்லா சமுதாய மக்களை விட முஸ்லிம்கள் தான் அதிகமான வருமானத்தை கொடுக்கிறான். அந்நிய செலவாணிகள் அடிப்படையில் இந்த தேசத்துல நாட்டில் உள்ள எந்த பொருளாதாரத்தை பயன்படுத்தல, ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தல, அரசு இயந்திரத்தை பயன்படுத்தல. வெளிநாடுகள்ல இங்கிருந்து வெளிநாடுக்கு அனரையாக சென்று அங்கே சம்பாதித்து வெளியே இன்னொரு நாட்டில் சம்பாதிச்ச காசை கொண்டு வந்து இந்த இந்தியாவில் சேர்க்கிறான். ஆனா இந்தியாவுடைய அனைத்து விதமான கல்வித்துறைகள்ல உயர் படிப்பு, ஐஐடி போன்ற உயர் படிப்பு படித்துக் கொண்டு அரசாங்கத்தினுடைய அனைத்து விதமான நலத்திட்டங்களையும் உதவிகளையும் இலவசமாக பெறுகின்ற அனைத்து விதமான கல்வி திட்ட உதவிகளையும் பெற்றுக்கொண்டு இன்னைக்கு ஒரு கூட்டம் ஸ்டேட்ஸுக்கு போயிட்டு இருக்கான். இந்த தேசத்தினுடைய சுதந்திர போராட்டத்திற்கு முன்பு எடுத்துக்கிட்டாலும் சரிதான், சுதந்திர போராட்டத்திற்கு பின்பு எடுத்துக்கிட்டாலும் சரிதான், இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக, தேசத்தினுடைய பாதுகாப்பிற்காக முஸ்லிம் சமூகத்தினுடைய பொருளாதாரம், முஸ்லிம் சமூகத்தினுடைய தியாகம், அர்ப்பணிப்பு என்பது அளவிட முடியாதது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இன்னைக்கு அற்ப தேவைக்காக வேண்டி இன்னைக்கு நிற்கும். இந்தியாவில் வட மாநிலங்கள்ல பல்வேறு கலவரங்கள், தமிழகத்திலும் பல மாவட்டங்கள்ல கலவரங்கள், இப்படிப்பட்ட கலவரங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் தடுப்பதற்கு இன்னொரு அடிப்படையான காரணத்தை சச்சார் கமிட்டியுடைய அறிக்கையிலே இருக்கு. என்ன, இந்த சமுதாயத்தை மேலப்பாளையம் பகுதியில் ஒரு கலவரம் அப்படின்னா, மேலப்பாளையம் பகுதியில் ஒரு பிரச்சனைனா, மேலப்பாளையம் ஸ்டேஷன்ல எத்தனை போலீஸ் முஸ்லீம், இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய கலெக்டர்ல எத்தனை பேர் முஸ்லீம், காவல் ஆய்வாளர்கள் இன்ஸ்பெக்டர்கள் எத்தனை பேர் முஸ்லீம், டாக்டர்கள் மருத்துவர்கள் எத்தனை பேர் முஸ்லீம், ராணுவ மந்திரியா இருக்க போகும்போது ப. சிதம்பரம் அறிவிச்சார், முன்கூட்டி சொல்லும்போது சொன்னாங்க, ராணுவத்துல முஸ்லிமுடைய சதவீதம் எவ்வளவு, எத்தனை பேர் இருக்கான்னு கணக்கெடுக்கணும்னு கடுமையாக சங்பரிவார கும்பல்கள் வீதிக்கு வந்து போராட ஆரம்பிச்சா. ஏன் காரணம்னா அங்க முஸ்லீம்களே கிடையாது. அப்போ ஒரு தேசத்துல அந்த புரோகிதர் சிங் சொல்லப்படுகின்ற மலைகான் குண்டுவெடிப்பு வழக்கில் ராணுவத்தில் இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய உழைப்பில் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து நிர்வாகம் நடத்தப்படுகின்ற ஒரு ராணுவம் ஒரு சமுதாய மக்களுக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய வெடிபொருள்கள், வெடிகுண்டுகள், வெடிமருந்துகள் பயன்படுத்தப்படுகிறது என்றால் என்ன காரணம்? நம்பகத்தன்மைக்கு அப்பாற்பட்டு பெயருவான். அப்ப எல்லா சமுதாயத்திலும் இந்திய தேசம் என்பது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. இந்த தேசத்திலே அற்புதமான அழகான ஜனநாயகத்தை ரீதியான ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த நாட்டிலே வாழக்கூடிய அனைத்து மக்களுடைய உரிமைகளும் பாதுகாக்கப்படும் சொல்லி சட்டத்தில் இருக்கு. ஆனா நடைமுறையில் இருக்கா? பிராக்டிக்கல் நமக்கு இருக்கா? எப்படிப்பட்ட இந்த ஊரில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிரந்தரமான வாழ்வாயை சொல்ல முடியுமா? ஒவ்வொரு நாளும் போராட்டம் தான். அப்படிப்பட்ட போராட்டத்தை, அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை நாம தொடர்ந்து சந்திக்க கூடாது. அது வரக்கூடிய எதிர்கால சந்ததிகள் சந்திக்க கூடாதுங்கிற அடிப்படையில் இன்னைக்கு இந்த போராட்டத்தை ஜூலை 6 பேரணிக்காக வேண்டி மக்கள் நம்ம திரட்டுறோம். அப்போ அடுக்கடுக்கான போராட்டங்களை இந்த இடஒதுக்கீடுக்காக செஞ்சு 3.5% இடஒதுக்கீடு திமுகவுடைய ஆட்சியில் கிடைச்சது.
அடுத்தது அம்மையாருடைய ஆட்சியில் இருக்கும்போது வாக்குறுதி கொடுத்தாங்க, 3.5% இடஒதுக்கீடு முஸ்லிம்களுக்கு அதிலிருந்து உயர்த்தி தரப்படும், அதிகரித்து தரப்படும் சொல்லி ஓராண்டில் 100 ஆண்டு சாதனை போஸ்ட் விட்டுறாங்க. பல்வேறு விதமான நடவடிக்கைகளை செய்யறாங்க. கலைஞர் கொண்டு வந்த, கருணாநிதி கொண்டு வந்த திட்டத்துக்கு மாற்றமாக அதிகமாக பல்வேறு திட்டங்களை செய்யறாங்க. கலைஞர் காப்பீடு திட்டம் இருந்துச்சு, அது முதலமைச்சருடைய மருத்துவ விரிவாக்க திட்டம்னு பெயர் மாத்தி இருக்காங்க. அப்ப கருணாநிதி கொண்டு வந்த நல்ல விஷயத்தை எல்லாத்தையுமே அதிகப்படுத்தி செய்வோம்ங்க. அப்ப கருணாநிதி செஞ்ச செயல்பாட்டுக்கெல்லாம் மாற்றமா செய்வோம் சொல்லி பல்வேறு நடவடிக்கைகளை காண முடியுது. முஸ்லிம் சமூகத்திற்காக வேண்டி கொடுத்த வாக்குறுதி என்ன காப்பாத்தலையே. அப்போ உயர்ந்த பொறுப்புல இருக்கக்கூடிய, நாட்டில் மிகப்பெரிய மதிப்புக்குரிய, மரியாதைக்குரிய முதலமைச்சர் பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் நாட்டு மக்கள்கிட்ட, ஒரு சமுதாய மக்களுக்கு மத்தியில் கொடுத்த அந்த வாக்குறுதியை சொல்லி மக்களை ஏமாத்தலாமா? நீங்க இருக்கிற இடத்துல இருந்து பொய் சொல்லலாமா? மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டாமா? காப்பாற்றணுங்கிற அடிப்படையில் தான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் ஜவாஹிருல்லா அவர்கள் சட்டமன்றத்திலே 8 முறை கூறினார்கள். இந்த ஒவ்வொரு மானிய கோரிக்கையிலும் சரி, அடுக்கடுக்காக 8 முறை தேர்தல் வாக்குறுதிகள், நீங்க தந்த வாக்குறுதி என்னாச்சுன்னு கேட்டாங்க. அதற்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த பதிலும் இல்லை. அப்போ என்ன செய்ய முடியும்? இடஒதுக்கீடு எங்கேயும் புடுங்க முடியுமா? நாட்டில் ஆயுத புரட்சி பண்ண முடியுமா? நாட்டில் கிளர்ச்சி பண்ண முடியுமா? முடியாது. அப்ப இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்தை ஜனநாயக ரீதியான பாதையிலே, முஸ்லிம் இளைஞர்களை ஜனநாயக ரீதியான பாதையிலே தட்டி எழுப்பி ஜனநாயக ரீதியான போராட்டத்திற்கு, சமுதாயத்தினுடைய இந்த தேசத்திலே சட்டத்தின் அடிப்படையிலும் நியாயமாக நேர்மையாக உருவாக்கப்படுகின்ற, நடத்தப்படுகின்ற போராட்டத்திற்கு, சமுதாயத்தினுடைய எதிர்கால ஜீவாதார பிரச்சனையாக இருக்கின்ற இந்த இடஒதுக்கீடு போராட்டத்திற்காக நீ எந்த கட்சியிலும் ஏறி, எந்த ஜமாத்திலும் ஏறி, எந்த அமைப்பிலும் ஏறி, இதன் மூலமாக பெறுகின்ற பயனை இந்த குறிப்பிட்ட கட்சியில் உள்ளவன் அடைய போறானா? குறிப்பிட்ட அமைப்பில் உள்ளவன் தான் எதை அணிவிக்க போறானா? நிச்சயமாக கிடையாது. அப்போ இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து சமூக மக்களுக்கு மத்தியிலே கிடைக்கப்படுகின்ற உரிமையை போன்று எங்க சமுதாயத்துக்கும் கொடுப்பா. எங்க சமுதாயத்தில் உள்ள 4 பேர் படிச்சு நல்லா வரட்டும், 4 பேர் பதவிக்கு வரட்டும், கல்வி ரீதியான அறிவு பெருகட்டும், மக்கள்கிட்ட மடமையிலிருந்து வெளியே வரட்டும், ஊருடைய முன்னேற்றத்திற்காக, நாட்டுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி இந்த இடஒதுக்கீடை அதிகப்படுத்தி தாங்கன்னு கோரிக்கை வச்சு கோட்டையை நோக்கி போறோம். அப்ப பல்வேறு தளங்கள்ல, பல கிராமங்கள்ல கல்வி அறிவு இல்லாத காரணத்தினால சட்ட ஒழுங்கு மீறி சட்டவிரோதமான பல செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நடவடிக்கையை பார்க்கிறோம். அப்ப அந்த மக்களுக்காக வேண்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் போய் கேம்ப் பண்ணுவாரு, மாவட்டத்தினுடைய எஸ்பி போய் கேம்ப் பண்ணுவாரு. அந்த மக்களுக்கு நிறைய கூட்டங்கள்லாம் போட்டு சரியான வழித்தடங்கள், சரியான வழிகாட்டுதல், நலத்திட்டங்கள், உதவிகள், அரசு தருகின்ற அனைத்து உதவிகளையும் அந்த ஊருக்கு ஸ்பெஷல் அதிகாரம் கொடுத்து அந்த ஊருக்கு சிறப்பு திட்டத்தை கொண்டு வந்து அந்த ஊர் மக்களுடைய மனநிலையை மாற்றுவதற்காக வேண்டி ஒரு மாற்று வழியை ஏற்படுத்தினால்தான் அந்த பிரச்சனை அங்க தீர்க்கப்படுங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் பல திட்டத்தை அரசாங்கம் செயல்படுத்திட்டு இருக்கு. ஆண்டாண்டு காலமாக போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துடைய உரிமைக்காக வேண்டி போராடுகின்ற ஜீவாதார பிரச்சனையாக இருக்கின்ற இந்த நாட்டில் முஸ்லீம்கள் வரி கட்டலையா? சாக்கடை வரி கட்டலையா? குடிநீர் வரி கட்டலையா? மின்சார வரி கட்டலையா? வாங்குற பொருளுக்கு வரி கட்டலையா? இந்த தேசத்திலே அனைத்து விதமான சட்டத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் உட்பட்டு வாழக்கூடிய ஒரு சமுதாயம் இன்னைக்கு வீதிக்கு வந்து போராடுவது பிரதம மந்திரியோ, முதலமைச்சர் பதவியோ, அமைச்சர் பதவியோ, ஜனாதிபதி பதவியோ பிடிப்பதற்காக வேண்டி அல்ல, அடிப்படை ஜீவாதாரத்திற்காக வேண்டி. எங்க சமூகத்தை சார்ந்த, எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த எதிர்கால எங்களுடைய சந்ததிகள் இந்த தேசத்திலே அடிமைகளாக, 3ஆம் தர குடிமக்களாக, கொத்தடிமைகளாக, அயல் நாடுகளுக்கு சென்ற அடுக்கடுக்கான கொத்தடிமை கூலிகளாக வந்துவிடக் கூடாது, அப்படிப்பட்ட மாற்றம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இன்றைக்கு வீதிக்கு வந்து போராடி ஜூலை 6க்காக வேண்டி கோட்டையை நோக்கி நடைபெறுகின்ற போராட்டத்தில், இந்த பேரணியில சமுதாயத்தினுடைய மக்கள் அனைவரும் சமுதாயத்தின் மீது உண்மையாக அக்கறை கொண்ட, சமுதாயத்தின் மீது உண்மையாக முன்னேற்றம் அடையணுங்கிற சிந்தனை கொண்ட ஒவ்வொருவரும் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு போராட்டம் தான், ஒரு பேரணி தான் ஜூலை 6 கோட்டையை நோக்கி நடைபெறுகின்ற பேரணியை தவிர இது கட்சியை பலப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டியோ, கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை வலுப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டியோ, அல்லது கட்சிக்கும் கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு விளம்பரப்படுத்துவதற்காக வேண்டியோ அப்படிப்பட்ட ஒரு அற்பத்தனமான செயலை செய்வதற்காக வேண்டி அல்ல. இது சமுதாயத்திற்கு ஆக்கப்பூர்வமான செயல் திட்டத்தையும் ஆக்கப்பூர்வமான வழிகாட்டுதலையும் ஒரு சமுதாயத்தை வழிநடத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டி உருவாக்கப்படுகின்ற, நடத்தப்படுகின்ற ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தில் தொடர்ந்து இந்த பேரணியில பங்கெடுக்கக்கூடிய பணிகளை சமூக மக்கள் அனைவரும் இதில் பங்கெடுக்க வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு, அதுக்கு அடுத்த முதல் கோரிக்கை இடஒதுக்கீடு, 2வது கோரிக்கை சிறைவாசிகள்.
2008ல 1405 சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட்டாங்க. அந்த அண்ணாவுடைய பிறந்த நாள் விடுதலை செய்யப்படும் பொழுது அதுல முஸ்லீம்கள் எத்தனை பேர் அடையாளத்தை கூட சொல்ல முடியாது. ஒருத்தர் 2 பேர் இருப்பார். அது வேற வேற வழக்கில் உள்ளவர். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஏறத்தாழ 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் இன்னைக்கு சிறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு விடுதலை கேட்கிறோம். அண்ணாவுடைய பிறந்த நாள்ல உங்களுடைய ஜாதிக்காரன், உங்க சமுதாயத்துக்காரன், உங்க கட்சிக்காரன் சேர்ந்து ஒரு சட்டத்தை போட்டு அண்ணாவுடைய பிறந்த நாள்ல விடுதலை செஞ்சீங்களே, ஏன் நீங்க செய்ய முடியாதா? அதிமுக விடுதலை செய்யப்பட வேண்டும் எண்ணமும் சேர்ந்துதான் அந்த திட்டத்தின் அடிப்படையில் அண்ணாவுடைய பிறந்த நாள்ல விடுதலை பண்றாங்க. அப்ப விடுதலை பண்ணும் போது நாம சொல்றோம் 20 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளை இன்னைக்கு மனதளவுக்கும் உடலளவுக்கும் வீரியமாக வேகமாக செயலாற்ற முடியாத, ரொம்ப மென்மை தன்மை கொண்ட தன்னுடைய உடலையே தன்னையே பாதுகாத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு உடல் பலகீனப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க முன்னுரிமை கொடுத்து விடுதலை பண்ணுங்கன்னு கேட்கிறோம். அப்ப சொல்லப்படுது, என்ன சொல்லப்படுது? 2008 ஒரு ஜீவோ இருக்கு. என்ன ஜீவோ அது? மதம் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் கைது செய்யப்பட்டவர்களும் வெடிகுண்டு வழக்குகளில் கைது செய்யப்பட்டவர்களுக்கும் விடுதலை கிடையாதுங்க. ஆனால் ஹைகோர்ட் உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, வழக்கு என்பது பதிவு செஞ்சாச்சு. ஒண்ணு, அந்த பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் தண்டனை அறிவிச்சு முடிச்சாச்சு. என்ன குற்றம் என்பதை சொல்லப்படல சட்டத்துல. தண்டனை என்பது மட்டும்தான் சொல்லப்படுது. அப்ப தண்டனை என்பது 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவிச்சுட்டாங்களா இல்லையா? ஒண்ணு. இதுவரைக்கும் சிறையில் இருக்கக்கூடிய குண்டு வெடிப்புல பொய்யான வழக்குகள் கைது செய்யப்பட்ட முஸ்லிம் சிறைவாசிகள் குண்டு வெடிப்புக்காக வேண்டி பதிவு செய்யப்பட்ட வழக்கு இருக்குமே, அதற்காக வேண்டி நீதிமன்ற தீர்ப்பளித்திருக்குமே, தண்டனை தீர்ப்பு, அந்த முதல்ல அறிவிக்கப்பட்ட அந்த தீர்ப்பு தண்டனையை அணிவிச்சு முடிச்சாச்சு. தண்டனையை பாக்கி வைக்கல, தண்டனையை மீறி வைக்கல. முதல்ல வெட்டுக்குத்து வழக்க பதிவு பண்ணல, வெடிகுண்டு வழக்கில பதிவு செய்யப்பட்டு அந்த பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தண்டனை நிறைவேற்றப்பட்டு அந்த முதல் கால அணிவிச்ச தண்டனையை அணிவிச்சு முடிச்சாச்சு. இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பேப்பர்ல பார்த்திருப்போம் பரபரப்பா, சரப் சிங் சொல்லப்படுகின்ற பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு சிறையில ஒருத்தர் படுகொலை செய்யப்படுகிறார். அந்த படுகொலை செய்யப்பட்டதற்காண்டி நாடே கொந்தளி. இந்திய பிரதமர் கடிதத்துக்கு மேல கடிதம் அனுப்புறாரு, அவரை பொது மன்னிப்புல விடுங்க, உடனடியா இந்தியாவுக்கு அனுப்பி வைங்க. பஞ்சாபில் இருக்கக்கூடிய அரசாங்கம் 3 நாள் லீவ் விட்டுருந்த அரசாங்கமே விடுமுறை, 3 நாளைக்கு இந்த சரப் சிங்காண்டி விடுதலை. 2 கோடி ரூபாய் கொடுக்கிறான் அந்த குடும்பத்திற்கு. அப்ப இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தின் அடிப்படையில, குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையில, நாட்டில் சட்டம்னா ஒண்ணுதானே. அப்ப அந்த சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு நடவடிக்கை, அதே நாட்டில் அதே சட்டத்தை பின்பற்றுகின்ற இன்னொரு சமுதாயத்திற்கு வேறு மாதிரியான நடவடிக்கைன்னா இந்த நாட்டில் வாழ முடியுமா? எந்த நம்பிக்கையில செயல்படுறது? அப்ப எப்படி நம்பிக்கை வரும்? சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் சும்மாவா போய் அப்படி குற்ற செயல்களில் நீங்க பதிவு செய்திருக்கிறது பெரும்பான்மையான பொய் வழக்குகள். இன்னைக்கு இந்த பெங்களூர் குண்டு வெடிப்புக்காக வேண்டி கோயம்புத்தூர்ல சர்ச் பண்ணிருக்காங்க. கோயம்புத்தூர்ல அங்க இருக்கக்கூடிய இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறை அழைச்சிட்டு யாரையுமே வீட்டு பக்கத்துல விடல, முழுக்க சுத்தி காவல்துறையுடைய பாதுகாப்போடு உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு நினைச்சாங்க, ஜெலட்டின் குச்சி இருந்தது, மருந்து இருந்துச்சு, வெடிகுண்டு தயாரிக்கக்கூடிய மூலப்பொருள் கைப்பற்றப்படுதுங்க. அப்படி ஒரு மூலப்பொருளே கிடையாது. என்ன காரணம்னா கொண்டு வந்தது அவர்களே கொண்டு வீட்டுல வச்சுட்டு பத்திரிகையின் மூலமாக போட்டாடுக்காங்க. பத்திரிகையாளர்களுடைய அந்த அறிவிப்பை பார்த்துவிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம், ஜமாத்துகள் எல்லாம் சென்று அங்க இருக்கக்கூடிய டிஐஜி போய் சந்திக்காங்க. அப்படி ஒரு சம்பவமே கிடையாதுங்க. அப்படி ஒரு குண்டு வச்சது, அங்கே இருந்து எடுத்தது, அந்த வெடிகுண்டு தயாரிக்கக்கூடிய எந்த மூலப்பொருளும் கோயம்புத்தூர்ல இருந்து யார் வீட்டிலும் எடுக்கல, அது பத்திரிகைகளா போட்டதுங்க. பத்திரிகையில கேட்டா காவல்துறை கொடுத்த ஒரு டிஐஜி என்ன சொல்றாரு, அதை மறுக்காரு. அப்படி ஒரு சம்பவம் இல்லைங்க. அப்ப பெங்களூர் குண்டு வெடிப்பு நடந்ததுக்கு பின்னாடி அந்த தேர்தல் நடந்துச்சு. தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி படுதோல்வியை சந்திச்சது. அதற்கு பின்னாடி காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைச்ச 2வது நாள் மே 11ஆம் தேதி இந்து பத்திரிகையில ஒரு செய்தி வருது. 13வது பக்கத்துல என்ன பக்கத்துல இந்த ஊரை சேர்ந்த கிச்சா புகாரி அழைச்சிட்டு போகும்போது என்ன செய்தியை சொன்னாங்க? கிச்சா புகாரிக்கும் பெங்களூர் குண்டு வெடிப்புக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை படுத்தும் போது என்ன சொன்னாங்க? ஒரு சிம் கார்டு பயன்படுத்தி இருக்காரு, அந்த சிம் கார்டு இவருக்குள்ளதுதான் சொல்லி. ஆனால் இந்து பத்திரிகையில 13வது பக்கத்துல ஏப்ரல் 11ஆம் தேதி வந்த அந்த செய்தியில என்ன சொல்லப்படுதுன்னா, கேரளாவுடைய கர்நாடகாவுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு RSS தலைவருடைய சிம் கார்டு தான், அவர் பேர்ல தான் அந்த சிம் கார்டு இருக்குன்னு சொல்லி சொல்றான். அப்ப கர்நாடகால தொலைச்ச சிம் கார்டு எப்படி அங்க வந்துச்சு?
அப்ப எப்படி எங்க இருந்து முட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் எப்படி முடிச்சு போடுறாங்க? அப்ப இன்னும் சொல்ல போனா அவர்களுக்கு கடுமையான வேதனை, கடுமையான டார்ச்சர். காவல்துறை இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் குற்றவாளி என்பதை நிரூபிக்கப்படல, குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. கடந்த காலத்தில் செய்த குற்றத்தின் அடிப்படையில் இவங்க செஞ்சிருப்பாங்க. அப்ப கடந்த காலத்தில் போற்றக்கூடிய அனைத்து வழக்குகளை உண்மையா? காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், உளவுத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய எந்த சமுதாயத்தை பத்தி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சமுதாய மக்களுடைய எதிர்ப்புகள் நினைச்சு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சமுதாய ஒரு சமூக மக்களுடைய கோபத்திற்கு நம்ம ஆளாவோமோ அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம். ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்களும் இறைவனை நம்பக்கூடியவர்கள், உங்களுடைய உள்ளத்தில் மனசாட்சியை கை வைத்து இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு சமூக மக்களுக்கு மத்தியிலே இந்த முஸ்லீம் சமுதாயம் செலுத்தப்படுகின்ற கட்டப்படுகின்ற வரி பணத்துல தான் நீங்க சம்பளம் வாங்கி சாப்பிடுறீங்க. உங்களுக்கு யாரும் நாட்டில் ஆட்சி அமைக்கக்கூடிய பிரதம மந்திரியோ முதலமைச்சரோ தன்னுடைய சொந்த செலவுல உங்களுக்கு சம்பளம் தரல. இந்த தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூக மக்களுடைய வரி பணத்துல தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். அப்ப உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணலாமா, பெண்டி தூக்கலாமா? நீங்க தப்பு செய்யக்கூடிய நடவடிக்கை எடுக்க தப்பு இல்ல. ஆனா அநியாயமான முறையில, அக்கிரமான முறையில ஒரு சமுதாயத்தை குற்ற பரம்பரையாக அந்த சமுதாயத்தை சேர்ந்தவனுடைய குடும்பத்தை சின்னாபின்னப்படுத்தி சிதைத்து அவனுடைய எதிர்காலத்தையும் அவனுடைய சமுதாயத்தினுடைய எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக ஆக்கப்படுகின்ற பொய்யான வழக்கு பதிவு பண்றீங்களே, இறைவன் உங்களை பார்த்துட்டு விடுவானா? அப்ப மனசாட்சிக்கு கொஞ்சம் கூட நீங்க பயம் இல்லாம பணியாற்றீங்களே. காவல்துறைக்கு எதிராக நாங்க துப்பாக்கி ஏந்த முடியுமா? காவல்துறையில கொண்டு போய் நாங்க வெடிகுண்டு வீச முடியுமா? காவல்துறையை கடத்தில் கொண்டு போய் கொலை பண்ண முடியுமா? நாட்டில் சட்டம் இருக்குது, ஜனநாயகம் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது. நேர்மையான நம்பிக்கை கொண்டு காவல்துறை அதிகாரிகளும் நீதிபதிகளும் இந்த நாட்டில் இருக்காங்க நம்பிக்கையின் அடிப்படையில் எங்களுடைய பாதிக்கப்பட்ட உள்ள குமுறல, எங்க சமுதாயத்தை சேர்ந்த பாதிக்கப்பட்ட உணர்வுகளை இப்படி ஜனநாயக ரீதியாக வீதிக்கு வந்து போராடி தான் சொல்ல முடியும். மக்கள் மன்றத்தை கொண்டு வர முடியும். ஆட்சிகள் மாறலாம். எந்த அளவுக்குன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம வந்து குற்றம் கண்டுபிடிக்கணுங்கிற அடிப்படையில் சொல்லல, நடைமுறையில இருக்கிறத சொல்லுதேன். அவருடைய டியூட்டி அப்படி. எந்த அளவுக்குன்னா நாட்டில் பல டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுல குறிப்பா காவல்துறையுடைய மனநலம் மட்டும் எப்படி இருக்கும்னா, திமுக ஆட்சி 5 வருஷம் அமைச்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த 5 ஆண்டுகள் அவர்களுக்கு சாதகமான எல்லா நடவடிக்கையும் ஈடுபட்டு இருப்பாங்க. ஆட்சி மாறின மறு நிமிஷமே அவருடைய மனநலம் மாறிடுது. அப்போ வழக்கு என்பவருடைய யதார்த்தமாகவே அவருடைய மைண்ட் செட், அவருடைய மனநிலை என்பது எந்த நேரத்திலையும் எப்படி தடம்புறலாம், எப்படினாலும் எப்பவும் மாத்திக்கலாங்கிற மனநிலை. அப்ப கேட்பதற்கு ஆள் இல்லாம, அரசியல் அதிகாரம் இல்லாமல், பணபலம் இல்லாமல், படைபலம் இல்லாமல் இந்த தேசத்திலே சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் நம்பி வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தினுடைய உரிமைகளை, உணர்வுகளை பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கா இல்லையா? அப்போ பொய் வழக்கின் மூலமாக இன்னைக்கு பல்வேறு மக்கள் இன்னைக்கு பாதிக்கப்படுறாங்க. அப்படி பாதிக்கப்பட்ட நபர் அபுதாயிர் சொன்னாரு. அபுதாயிர் சொல்லி ஒரு சிறைவாசி தன்னுடைய வயிறில் இருக்கக்கூடிய சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு உடல்ல நடக்க முடியாம, சிறுநீரகம் பாதிக்கப்பட்டதனுடைய அதுக்கு மருத்துவம் செய்ய முடியாத காரணத்தினால இரு கண்களை இழந்து அப்படி உடல் முழுவதும் நோயில குன்றி என்ன செய்யணும்னு செயல்படாம, நடக்க முடியாம, தவள முடியாத நெருக்கடியான ஒரு காலகட்டத்துல ஒரு இறுக்கமான உடல் இருக்கக்கூடிய ஒரு அபுதாயிருக்கு சட்டப்படி என்ன செய்றாங்க, உயர் நீதிமன்றத்தில் போய் பரோல் கேட்காங்க. அவருக்கு உடலுக்கு மருத்துவம் செய்யணும் சொல்லி. அப்ப மருத்துவம் செய்யணும் ஹைகோர்ட்ல உடனே ஆர்டர் போடுறாங்க. கடந்த ஆண்டு 2012 24ஆம் தேதி 8வது மாசம் ஒரு ஆர்டர் கொடுக்காங்க ஹைகோர்ட்ல. என்ன ஆர்டர்? 90 நாள் சிகிச்சைக்காக வேண்டி அபுதாயிரை அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லி. அப்போ பெயில் ஆர்டர், அந்த பரோல் ஆர்டர் வாங்கிட்டு வந்த உடனே காவல்துறை, உளவுத்துறை என்ன செய்யுது அப்படின்னா அதை மேல்முறையீடு செய்யுது. என்ன செய்யுது? அவரை வெளியே கூட்டிட்டு போனீங்கன்னா ஊர்ல நாட்டுல பயங்கரமான கலவரம் நடக்கும், பயங்கரமான குண்டு வெடிப்பு நடக்கும். அவரே 2 பேர் தூக்கிட்டு வரணும். அவரையே 2 பேர் தூக்கிட்டு வந்தா தான் கூட்டு வர முடியும். ஆனா அவர் போய் குண்டு வச்சிருவாரு, கொலை பண்ணிடுவாரு, பல பிரச்சனைகள் வந்துடும், சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு காரணமா இருக்கும் சொல்லி மறுபடியும் உயர் நீதிமன்றம் ஒரு கடிதம் எழுதுது சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கு. நீதிமன்றத்தை அவமதித்ததுக்கு சமமாகும், இந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது. ஹைகோர்ட் ஒரு விஷயத்துல உத்தரவளிச்சதுன்னா அந்த உத்தரவை இம்ப்ளிமெண்ட் நடைமுறைப்படுத்துவது அவங்களுடைய வேலைன்னு சொல்லி கண்டிச்சு ஒரு கடிதம் எழுதுது. அந்த அபுதாயிருக்கு இன்னைக்கு வரைக்கும் பரோல் கிடையாது. அதே நேரத்தில் பல ஆண்டுகள் இன்னைக்கு நம்ம வெளியே கூட்டத்துக்கு வரோம், வியாபாரத்துக்காண்டி வெளியூருக்கு போறோம், ஒரு நிகழ்ச்சிக்காண்டி வெளியூருக்கு போறோம், சுற்றுலாவுக்கு போறோம், தொழில் நிமித்தமா போறோம். போயிட்டு 1 நாள்லயே 2 நாள்லயே 3 நாள்லயே திருப்பி வீட்டுக்கு வந்துடும் நம்பிக்கையோட நம்ம போறோம். ஆனா 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் சிறையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதரர்கள் தன்னுடைய மனைவி மக்களை பார்ப்பதற்காக வேண்டி
இன்னும் பகிரங்கமா இந்த சமுதாயத்தினுடைய வேதனையை சமுதாயம் சந்திக்கக்கூடிய சூழலை இதை விட தாண்டி எப்படி சொல்ல முடியாது. அப்ப அப்படி நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மனைவியை பார்த்து 5 வருஷம் 6 வருஷம் ஆன சகோதரம்னா தன்னுடைய மனைவியை பார்ப்பதற்காக வேண்டி குறிப்பிட்ட ஒரு நாளை தேர்வு செஞ்சு பரோல்ல கொடுத்தாங்கன்னா அந்த குறிப்பிட்ட தேதியில அவங்க பரோல்ல அனுப்ப மாட்டாங்க. என்னைக்கு அவர்கள் ஜெயில இருந்து தன்னுடைய வீட்டுக்கு போனா மனைவியை பார்க்க முடியாத ஒரு சூழல்ல என்னைக்கு அவங்க இருப்பாங்களோ அப்படிப்பட்ட ஒரு நாள்ல நீ போன்னு கட்டாயப்படுத்துது. அப்ப இப்படிப்பட்ட கொடூரத்தை கொடுமையை இந்த சமுதாயத்தை சேர்ந்தவனா சந்திக்கானா? அப்ப இந்த தேசத்திலே முஸ்லீம் என்ற காரணத்திற்காக வேண்டி அனைத்து விதமான உரிமைகளும் அங்கே பறிக்கப்படுகிறது, மறுக்கப்படுகிறது என்றால் அப்ப என்ன செய்ய? ஜெயில உடச்சு தூக்கி வந்துட முடியுமா? முடியாது. வீதிக்கு வந்து போராடத்தான் முடியும். அப்போ இந்த சமுதாய மக்கள் போராடிக்கிட்டே இருக்கான். எப்போ வரைக்கும் போராடுவான்? என்னைக்காவது ஒரு நாள் நியாயம் கிடைக்கும், என்னைக்காவது ஒரு நாள் நீதி கிடைக்கும், நம்மளுடைய நியாயத்தையும் நீதியையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரி நிச்சயமாக வருவார் என்ற நம்பிக்கையோடு செயல்பட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் போராடுவான், 1 வருஷம் போராடுவான், 10 வருஷம் போராடுவான், 20 வருஷம் போராடுவான். இப்படி ஜனநாயக ரீதியிலே மக்களை போராடக்கூடிய இந்த காலத்துல உருவாக்கி நாங்க கொண்டு வரக்கூடிய நாங்கள்லாம் வயசு தளர்ந்து எதையும் செயல்படுத்த முடியாத ஒரு காலத்துக்கு நாங்க தள்ளப்பட்டதற்கு பின்பும் எங்க சமுதாயத்துக்கு நீதி கிடைக்கலன்னா ஜனநாயக பாதையை விட்டு இந்த சமுதாயம் மாறி தாண்டி போனோம்னா நாடு தாங்குமா? அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் வலிமையும் சக்தியும் இந்த நாட்டுக்கு இருக்கா? அப்போ ஒரு விஷயத்திற்காக வேண்டி ஒரு உரிமைக்காக வேண்டி உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் ஒரு சமுதாயத்தின் மேல் இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவருடைய உரிமைகள் மறுக்கப்படுகிறது, அவருடைய உணர்வுகள் அங்கே பொசுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளை செயல்பட்டா இந்த நாடு பன்முகத்தன்மை கொண்ட நாடா? இது ஜனநாயக நாடா? இது ஜாதி சமுதாயத்திற்கு மதம் சாராத ஒரு நாடா? சிந்திச்சு பார்க்கணும். அப்போ தொடர்ந்து நடத்தப்படுகின்ற நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது அப்படி கொடுமைகளை வன்கொடுமைகளை சந்திக்கக்கூடிய சிறைவாசிகளை 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கப்படுகின்ற சிறையிலே கொத்தடிமைகளாக வெறும் கொடூரத்தை அணிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்களை விடுதலை செய்ய கோரி கோட்டையை நோக்கி பேரணி என்பது சும்மா விளையாட்டுக்காக வேண்டி வீணுக்காக வேண்டி கட்சி விளம்பரப்படுத்துவதற்காக வேண்டி அல்ல, ஆக்கப்பூர்வமான இந்த சமுதாயத்தினுடைய உரிமைகளை மீட்பதற்காக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரருடைய